டைப்ரைட்டிங் எக்ஸாம் ஆகஸ்ட் 2025 தேர்வு முடிவு வெளிவந்திருக்கு. இந்த தேர்வு முடிவு வெளிவந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் ரீவேல்யூஷன் போட்டிருந்தா கண்டிப்பாக வந்து நான் பாஸ் ஆயிருவேன் சார். நான் நல்லா அடிச்சிருந்தேன் சார். நான் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கக்கூடிய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், அப்போனா இந்த அப்டேட் உங்களுக்காக தான். உங்களுடைய பேப்பர் ஜெராக்ஸை வாங்குறதுக்கும், நீங்கள் ரீவேல்யூஷன் போடுறதும் எப்படி, அது எப்போ வரப்போகுது, அதுக்கு எவ்வளோ ஃபீஸு அப்படிங்கிற தகவல் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து தலானன் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க. டைப்ரைட்டிங் எக்ஸாம் ஆகஸ்ட் 2025 ரிசல்ட்டு இதை வந்து கடந்த வாரத்தில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆச்சு நவம்பர் 6ஆம் தேதி. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அது கடந்து வந்த பாதைகள் வந்து வரிசையாக மாணவர்களுக்கு தெளிவுபடுத்திட்டு இருந்தோம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம மாணவர்களுக்கு கடமைப்பட சொல்ல வேண்டிய கடமை ஒன்று இருக்குது. ரீவேல்யூஷன் ரிசல்ட், ரீவேல்யூஷன் அப்டேட். அதாவது டைப்ரைட்டிங் எக்ஸாம் 2025 எக்ஸாம் ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த முறை கம்ப்யூட்டரில் வந்து இது வேல்யூ பண்ணியிருந்ததுனால மாணவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம். சார் நான் நல்லா அடிச்சிருந்தேன், பட் ஆனால் எனக்கு வந்து ரிசல்ட்டில் வந்து நான் எதிர்பார்த்தது இல்லை சார். அப்போ நான் எப்படி சார் இதை வந்து நான் ரீவேல்யூஷன் பண்ணேன், இதை நான் எப்படி என்னோட பேப்பரை பார்க்க அப்படின்னு மாணவர்கள்லாம் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தேன். அவங்களுக்காக இந்த வீடியோ. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து டைரெக்டாக ரீவேல்யூஷனுக்கு நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, மாணவர்கள் அவருடைய பேப்பரை ரீவேல்யூஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டார்னா, முதல்ல மாணவர்கள் என்ன பண்ணணும்னா, அவருடைய பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் காப்பின்னு சொல்லுவாங்க, அந்த பேப்பர் ஜெராக்ஸ். அவர் அடித்த அந்த பேப்பர் ஜெராக்ஸுக்கு வந்து ஃபீஸை கட்டி முதல்ல அவருடைய பேப்பர் ஜெராக்ஸை அவர் வாங்கணும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததில் அவர் ஃபீஸை கட்டிட்டு வெயிட் பண்ணணும். இவர் எந்த மெயில் ஐடி கொடுக்காரோ அல்லது அவர் லாகினில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு வந்து என்ன செய்யும், இவருடைய பேப்பரை அப்லோட் பண்ணுவாங்க. அப்போ அவருடைய பேப்பரை அவர் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துட்டு இவர் கரெக்டாக அடிச்சிருக்காரா, இவருக்கு வந்து திருத்தினது வந்து கரெக்டாக தான் திருத்தியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு, இல்லை சார் நான் கரெக்டாக அடிச்சிருக்கேன், ஆனால் தப்பாக வேல்யூ பண்ணியிருக்காங்க, எனக்கு ரீவேல்யூஷன் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா திரும்ப என்ன பண்ணலான்னா திரும்பவே ரீவேல்யூஷனுக்கான ஒரு டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த ரீவேல்யூஷனுக்கு யார் அப்ளை பண்ண முடியும்னா, யார் பேப்பர் ஜெராக்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அந்த ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். அதனால் வந்து ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண நினைக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பேப்பர் ஜெராக்ஸை முதல்ல வாங்கியிருக்கணும். இப்போ ரீவேல்யூஷனுக்கு என்ன பண்ணணும், இதேமாரி திரும்ப ஃபீஸ் கட்டணும். அந்த ஃபீஸுக்கு அப்புறம் உங்களுடைய பேப்பரை திரும்ப வேல்யூ பண்ணிவிட்டு பாஸா ஃபெயிலா அப்படிங்கிற ரிசல்ட்டை அதேமாதிரி ஒரு பர்டிகுலர் டயத்துக்குள்ளே நமக்கு வந்து அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதனால் மாணவர்கள் வந்து ரீவேல்யூஷன் போடணும்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து முதல்ல பேப்பர் ஜெராக்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள், அடுத்தது ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்க சார், இப்போ நான் அந்த ரீவேல்யூஷன் பேப்பர் ஜெராக்ஸ் இந்த ப்ரொசீஜர் எப்போ ஸ்டார்ட் ஆகும், இதுக்கான தகவல் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, டோட்டுடைய அந்த தகவலின்படி பார்த்தீங்கன்னா இந்த வார இறுதிக்குள்ளாக ஃப்ரைடேக்குள்ளே வந்து இந்த பேப்பர் ஜெராக்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போது. மாணவர்களை வெயிட் பண்ணுங்கள். அந்த தகவல் வந்தோன்னே கண்டிப்பாக மாணவர்களுக்கு உடனே நம்ம சேனலில் தெரிவிக்கப்படும். தலானன் யூடியூப் சேனல்.